இந்திய அழகி போட்டியில் கலந்து கொண்டவரும் பிரபல இந்தி நடிகையுமான பார்கா மதன் துறவியானார். நடிகை ஏன் துறவியானார்? வேற வழி இல்லை, நேரம், தலைவிதி, என்ன செய்ய முடியும்? பார்கா மதன் அக்ஷய்குமார் நடிப்பில் வெளியான கில்லோடியாங் கில்லாடி என்ற படத்தில் கதாநாயகி நடித்தவர். பல இந்தி படங்களில் முக்கிய வேடங்களை ஏற்று நடித்திருக்கிறார். இவர் சமீபத்தில் புத்த மதத்தில் சேர்ந்தார். இவர் பிரியங்கா சோப்ரா, ஐஸ்வர்யா ராய் ஆகியோருடன் இணைந்து இந்திய அழகி போட்டிகளில் பங்கேற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது இவர் கர்நாடகத்தில் உள்ள புத்த மடாலயத்தில் துறவியாக மாறி அங்கேயே சேவை புரிந்து வருகிறார். பார்க்கன்ஸ்டன் என்று தன்னுடைய பெயரையும் மாற்றிக்கொண்டார். இது இந்திய நடிகைகள் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நடிகைகளில் முதல் புத்த மத துறவியானவர் இவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. விஜயின் தமிழக வெற்றி கழகத்துக்கான அரசியல் கொள்கை விளக்க பாடல் சந்தோஷ் நாராயணன் இசையமைத்து உருவாக்குகிறார். சந்தோஷ் நாராயணன் கமலஹாசன், விஜய் மற்றும் தனுஷ் படங்களுக்கு இசையமைத்தவர். முன்னணி இசையமைப்பாளர்களில் ஒருவர். அவர் இப்போது விஜய் புதிதாக தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் கொள்கை முடக்க பாடல்களுக்கு இசையமைத்து உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த தகவலை அவரே தெரிவித்தார். விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதை வரவேற்கிறேன், ஆனால் அவருடைய செயல்பாடுகள், கொள்கை விளக்கங்களை பற்றித்தான் அவருடைய ஓட்டுகள் எவ்வளவு என்பதை தீர்மானிக்க முடியும் என்று சொன்னார் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன்.